தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் விளக்கம். நாடாளுமன்ற இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைப்பு. தொகுதி மறுவரைக்கு எதிரான வாசகத்துடன் டி ஷர்ட் அணிந்து வரக்கூடாது என்ற சபாநாயகரின் புதிய உத்தரவு ஜனநாயகத்திற்கு எதிரானது. திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதம் நடத்த சபாநாயகர் அனுமதி மறுப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் கோஷங்கள் எழுப்பி போராட்டம். எங்கேயோ ஓரிரு இடத்தில் முன்விரோதம் காரணமாக நடக்கும் கொலைகளை வைத்து அரசின் மீது பழி சுமத்தாதீர்கள். சட்டம் ஒழுங்கு சரிகளை என கூறும் எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவேசம். கடந்த கால ஆட்சியுடன் ஒப்பிட்டு கொலைகளின் எண்ணிக்கையை குறைத்து பேசுவதற்கு எதற்கு ஒரு அரசு இயங்க வேண்டும்? கொலை விவரங்களை ஒப்பிட்டு பேசுவது ஒரு அரசுக்கு அழகலை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சிலை கடத்த தடுப்பு பிரிவு ஐஜி பர்வேஷ்குமார் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையராக நியமனம். காவல் விரிவாக்க பிரிவு ஐஜி எஸ் லட்சுமி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஐஜியாக பணியிட மாற்றம். அதிமுக குறித்து பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கியதால் தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் டென்ஷன். சபாநாயகர் இருக்கை அருகே சென்றதால் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். அவை விதியை மீறி எம்எல்ஏ வேல்முருகன் பேசியதை ஏற்க முடியாது என சபாநாயகர் அப்பாவு காட்டம். இதுவே இறுதி எச்சரிக்கை, இனி இதுபோன்று நடக்கக்கூடாது என எச்சரித்த சபாநாயகர். அமைச்சர் சேகர் பாபு ஒருமையில் பேசியதால் தான் நானும் ஒருமையில் பேசினேன். சேகர் பாபு பேசியதை கேட்டு முதலமைச்சரும் தவறாக புரிந்து கொண்டது வேதனை அளிப்பதாக சட்டப்பேரவை வளாகத்தில் வேல்முருகன் பேட்டி. மின்மாற்றி பழுதை சரி செய்யும் விவசாயிகளிடமும் பொதுமக்களிடமும் பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகாரிகளுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சத்தீஸ்கரில் 22 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வீரமரணம். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நக்சல் இல்லா நாடாக இந்தியா இருக்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. பட்டறையில் அரிவாள், கத்தி உள்ளிட்ட எந்த ஆயுதங்களை தயாரிக்கலாம், எந்த ஆயுதங்களை தயாரிக்க கூடாது விரிவான பட்டியலை தாக்கல் செய்ய தென்காசி காவல் கண்காணிப்பாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் உதவி ஆணையர் செந்தில்குமார் சஸ்பெண்ட். புகார் அளித்தும் அலட்சியமாக இருந்ததால் நடவடிக்கை. ஈரோட்டில் நடந்த பரபரப்பு கொலை சம்பவத்தில் மேலும் 5 பேர் கைது. ஜீவகன், சலீம் என இருவர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரண். முதலமைச்சரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டத்தின் கீழ் 25,000 வீடுகள் கட்ட 600 கோடி ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. திருநெல்வேலி திருச்செந்தூர் செல்லும் பயணிகள் ரயில் இன்று முதல் 25 நாட்கள் ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உலக சிட்டுக்குருவி தினத்தை ஒட்டி கோவையில் விழிப்புணர்வு பேரணி. அழிவின் விளிம்பில் உள்ள சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதின் அவசியம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு. நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட 25 பேர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு.
சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் தெலுங்கானா காவல்துறை நடவடிக்கை. பீகாரில் மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராயின் உறவினர்கள் இடையே துப்பாக்கிச் சண்டை. குழாயில் குடிநீர் பிடிப்பது தொடர்பாக சகோதரர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதால் பரபரப்பு. கனடா மிகவும் மோசமான நாடுகளில் ஒன்று. அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக போருக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்பின் அடையாளமாக பிரான்ஸ் வழங்கிய சுதந்திர தேவி சிலையை அமெரிக்கா திரும்ப ஒப்படைக்க வேண்டும். பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் எம்பி ரஃபேல் குளுக்ஸ்மேன் வலியுறுத்தல். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஒப்புதல். வெள்ளை மாளிகை தகவல். ஐபிஎல் தொடரில் பயன்படுத்தும் இம்பாக்ட் பிளேயர் விதியால் ஆல்ரவுண்டர்களுக்கு பாதிப்பு. மும்பை அணி கேப்டன் கார்த்திக் பாண்டியா கருத்து. ஐபிஎல் தொடருக்கான கிரிக்கெட் பந்தில் உமிழ்நீரை பயன்படுத்தலாம். இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதி.